Welcome to MSC Cricket Women Big Bash League second semi-final Brisbane Heat and Sydney Thunders கடையில் நடக்க போது அதோட fantasy 11 பார்க்க போறோம். Brisbane Heat பொறுத்த வரைக்கும் டேபிள்ல செகண்ட் பொசிஷன்ல இருந்தாங்க. சூப்பரா விளையாண்டாங்க இந்த சீசன் ஃபுல்லாவே. Sydney Thunders பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்ட்டா விளையாண்டாங்க. தேர்ட் பொசிஷன்ல டேபிள்ல முடிச்சாங்க அப்படினு சொல்லலாம். பிட்ச் ரிப்போர்ட் அப்படினு பாக்கும்போது நார்த் சிட்னி ஓவல் சிட்னில தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. இந்த பிட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரல் ட்ராக். நேத்து இந்த பிட்ச்ல மேட்ச் நடந்தது. அதே ட்ராக்ல இந்த பிட்ச்ல மேட்ச் நடக்கும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. 7:10 PM அவங்களோட டைம்க்கு நம்மளோட டைம்க்கு 1:40 PM அப்படின்றத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. டியூ ஃபேக்டர் இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பின்னர்ஸ் அல்ல பேசர் எப்படி வேணுமாலும் அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர் அவ்வளோ ஈஸியாக கிரிப் பண்ணி பவுல் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயந்தான். நல்ல ஸ்பின்னர் ரெகுலராக இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாடுற ஸ்பின்னர்ஸு அங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றதையும் நாம் மைண்டில் வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. டாஸ் வின்னர் கேப்டன் சேசிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. இல்லை இம்பார்ட்டன்ட் மேட்ச்சு இந்த மாதிரி மேட்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரன்ஸ் ஆன் த போர்டு அப்படின்றதையும் விரும்புவாங்க. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் வரணும். நேற்று மேட்ச் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டக்குன்னு அலானா கிங் ஒரு கொலாப்ஸ் பண்ணாங்க. அந்த ஒரு காரணத்தினால ஸ்கோர் குறைவாக இருந்தது. ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்கோர் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படி ஒருவேளை டீசென்ட் ஸ்கோர் அடிக்கலைன்னா ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. டீம் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிரிஸ்பேன் ஹீட் பொறுத்த வரைக்கும் கிரேஸ் ஹாரிஸ், ஜார்ஜியா ரெட்மைனி ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஹாரிஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே லாங் இன்னிங்ஸ் அப்படின்றது சாதாரணமாக பண்ணக்கூடிய ஒரு பிளே. இனிஷியல் ஸ்டேஜில் அவங்கள அவுட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் ஸ்டடி பண்ணிட்டாங்கன்னா பெரிய ஸ்கோருக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஜார்ஜியா ரெட்மைனியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக விளையாண்டு வராங்க. இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் அவங்களோட பேட் டச் அப்படின்றது செம்மையாக இருந்துகிட்டு இருக்கு. இனிஷியல் ஸ்டேஜில் இவங்களும் அப்படி தான் ஃபஸ்ட் பால் அப்படின்றதோ இல்லை 1 over 2 over அப்படின்றதுல அவுட் ஆனால் தான் அதுக்கப்புறம் ஸ்டெடியாக கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த கேப்பபிள் இந்த ரெண்டு பேட்ஸ்மேனுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. ஜெஸ் ஜனாசன் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக விளையாண்டு வராங்க. வேர்ல்டு நம்பர் 1 பவுலர். அவங்க பொறுத்த வரைக்கும் நல்ல ஆல்ரவுண்டர் அப்படின்றதை நாம் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. டீசெண்டாக பேட் பண்ணவும் செய்வாங்க. ஜார்ஜியாவோவில் பொறுத்த வரைக்கும் சூப்பராக விளையாண்டுருக்காங்க. இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. நல்லா ஹார்டான ஹிட்டராக தெரியுறாங்க. பின்னாடி காலத்தில் லாங் இன்னிங்ஸும் விளையாடுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. நல்லா டச்சில் இருக்காங்க. மேடி கிரீனை பொறுத்த வரைக்கும் டீசென்ட் பிளேயர் தெரியும். ஓப்பன் பண்ணாங்க இந்த சீசன் ஸ்டார்ட்டில். அதுக்கப்புறம் கிரேஸ் ஹாரிஸ் ஓப்பனிங் பொசிஷனை பிடிச்சி நல்லா ஸ்கோர் பண்ணதுனால இவங்க மிடில் ஆர்டருக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் இப்போதைய ஃபார்ம் அப்படின்றது கம்பேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இனிஷியல் டேஸில் சரியான பர்ஃபார்மன்ஸ் மேடி கிரீன்ட்டேருந்து வரலை. இப்போ நல்லா வந்திருக்குது. பிரிஸ்பேன் ஹீட்டுக்கு இன்னும் ஒரு அடிஷ்னல் ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். எம்எல்ஏ கரை பொறுத்த வரைக்கும் டீசெண்டான 4 overs வீசுவாங்க. அது மட்டும் இல்லை நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பேட்டிங் வரும் அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா லாரா ஹாரிஸ் ஒரு சைடு செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கலக்கல் பேட்டிங் அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு 4 பால் பிடிச்சாலும் 4 பாலும் பவுண்டரிஸ்க்கு அனுப்பக்கூடிய அந்த கேப்பபிள் அப்படின்றது லாரா ஹாரிஸ்க்கு இருக்குது. அது மட்டும் இல்லை இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பிளேயர் டோர்னமெண்ட்டில் டீம் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்றதுல இந்த டீமை பொறுத்த வரைக்கும் லாரா ஹாரிஸ் மட்டும்தான் இருந்தாங்க அப்படின்றதையும் நாம் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அந்த அளவுக்கு இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஃபினிஷர் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. நரேன் டி கிளார்க்கை பொறுத்த வரைக்கும் டீசென்ட் ஆல்ரவுண்டர். அவங்கள பொறுத்த வரைக்கும் 1 down 2nd down ஸ்டேஜில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்காக விளையாண்டுருக்காங்க. இப்போ இவங்களோட அந்த பேட்டிங் யூனிட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நரேன் டி கிளார்க்கை பொறுத்த வரைக்கும் மிடில் இன்னும் சொல்ல போனால் டவுன் த ஆர்டர் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இன்னும் சொல்ல பவுலர் அப்படின்ற கன்சிடரேஷனில் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமாக இருக்குது. அதே நேரத்தில் நிறைய ஓவர்ஸ் வீசுவாங்களா அப்படின்றதும் கொஞ்சம் கொஷினாக இருக்குது. டெலிசா கிம்மின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஓவர்ஸ் வீசுவாங்க. ஈவன் 4 over வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு அதிகமாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆஸ்திரேலியனில் இவங்களுக்கு தான் அப்படின்னே சொல்லிடலாம். விளையாடுற பிளேயரில் நிக்கோலா ஹாங்காங்கை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக விளையாண்டுட்டு வராங்க. நல்ல எஃபோர்ட் போடுறாங்க. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஜார்ஜியா பிரஸ்டீஜை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச்சில் 4 wicket எடுத்தாங்க. அந்த ஒரு இது இருக்கும். கண்டிப்பாக அவங்க மேலே ஒரு ஹோப் இருக்கும் அப்படின்னே பார்க்கலாம். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பெஞ்சில் கிரேஸ் சிப்பல் கொஞ்சம் டஃப் சாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கிரேஸ் சிப்பல் பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் செம்மையாக வீசியிருக்காங்க. எக்கனாமி அப்படின்ற வகையில் கண்ட்ரோலாகவும் பார்த்துருக்காங்க. சார்லி நாட்டு வெளியில் இருப்பாங்க. ஹிங்லி பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் சரியான அளவில் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஆனால் சான்ஸும் அவ்வளோ பெருசாக இல்லை. லில்லி மில்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பெஞ்சில் தான் நம்ம பார்த்துருப்போம். அதை தொடரும். சிட்னி தண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் டாமி பியூமண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும்.
பெரிய இன்னிங்ஸு லாங் இன்னிங்ஸ் அப்படிங்கிற அளவுக்குலாம் இவங்கள்ட்ட எதிர்பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. குறிப்பாக சொல்லப்போனால் அவங்களோட பேட்டில் சுத்தமாக டச்லேயே இல்லை. நிறைய வந்து ஸ்ட்ரைக் ரேட்டில் ரொம்ப டவுனாக இருந்தாங்க. பாதிக்கு பாதி அப்படிங்கிற அளவுக்கு கூட அடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டாங்க. ரன் அவுட் முறையில் நிறைய டைம் அவுட் ஆனாங்க. ஸோ அதுக்கு அவங்களோட பதட்டம் தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆப்போனன்ட் பிளேயர் அப்படின்ற மாதிரி நிறைய சேஞ்சஸ் தான் இருந்தது. அப்படி இருந்துமே இவங்க ரன் அவுட்ஸ் அது அப்படிங்கிற முறையில் தான் அவுட் ஆனாங்க. ஆனால் லாஸ்ட் 2-3 மேட்ச்சில் கொஞ்சம் நல்ல டச்சில் வந்துருக்க மாதிரி தெரியுது. ஸோ அவங்களோட டியூ டேவா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா முக்கியமான மேட்ச்சில் நல்ல பிளேயர்ஸ், இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் நல்ல சைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பெரிய பதட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படுத்திக்க வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி தான் பார்ப்போம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரேச்சல் டெனமன் பொறுத்த வரைக்கும் டீசெண்டான பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஹார்டான ஹிட்டரும் கூட இருந்தாலும் இன்றைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் என்ன பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்க இருக்கு. ஹெதர் நைட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பேட்ஸ்மேன், சில ஓவர்ஸ் வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பொதுவாக வந்து அதிகமான ஓவர்ஸ் இவங்க வீசல. ஆனால் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃப் பிரேக் பவுலர்ன்ற முறையில் இங்கே ஜார்ஜியா ரெட்மேனி இருக்காங்க, செஸ் ஜனாசன் இருக்காங்க. இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்ற அந்த முறையில். ரேச்சல் ஹைனஸ் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். சில நேரத்தில் இவங்க ப்ரொமோட் பண்ணிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஓப்பனிங் பொசிஷனில் கொஞ்சம் ரன்ஸ் அதிகமாக இருக்கிற பட்சமோ இல்லை ரொம்ப குறைவாக இருக்கிற பட்சமோ விக்கெட்லெஸ்ஸாக வின் பண்ணணும், இல்லை வந்து ஸ்டெடி பண்ணி கொண்டு போகணும், அந்த மாதிரி நினைக்கும் போது ஹைனஸ் முன்னாடி இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. ப்ரோ பிரிட்ஜ்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக விளையாண்டுட்டு வராங்க. செம்மையான பேட்ஸ்மேன். ப்ராபப்ளி நெக்ஸ்ட் சீசனில் ஓப்பன் இந்த மாதிரியோ இல்லை டாப் ஆர்டரில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களோட கேப்பபிலிட்டி அப்படின்றது பயங்கரமாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அவங்களோட ஸ்விட்ச் ஹிட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து பேட்டிங் ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல எபிலிட்டி இருக்குது. ஹேண்ட்ஸும் இருக்குது அந்த அளவுக்கு அப்படின்றதையும் இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. சமிஜோ ஜான்சன் பொறுத்த வரைக்கும் பிரிஸ்பன் ஹீட்டுக்காகவே முன்னாடி விளையாண்டுருக்காங்க. ஃபஸ்ட் டைம் தண்டருக்காக விளையாடுறாங்க. நல்லா விளையாடுவாங்க அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. பார்ப்போம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சேம் டீம் அவங்களோட டீமுக்கு அகெயின்ஸ்டாகவே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஹீட்டுக்கான பர்ஃபார்மன்ஸ் சமிஜோ ஜான்சன்ட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஹீட்டுக்கு அகெயின்ஸ்டாக என்ன பண்ணுவாங்க, அதுவும் செமிஃபைனலில் அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது. தகிலா வில்சன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஹார்டான ஹிட்டர் இருந்தாலும் இவங்க டவுனில் இறங்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஹென்னா டார்லிங்டனை பொறுத்த வரைக்கும் டீசென்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கலாம். இவங்கள பொறுத்த வரைக்குமே மிடிலுக்கு அப்புறம் தான் வந்தாங்க. ஆனால் விக்கெட் அப்படின்ற வகையில் பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காங்க. 15 விக்கெட் இந்த சீசனில் எடுத்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மிடிலுக்கு அப்புறம் அப்படிங்கிறது 15 விக்கெட் அப்படின்னா நல்ல ஒரு விஷயமா பார்க்கலாம். போன சீசன்லேயே ஒரு 16 விக்கெட் எடுத்திருக்காங்க. 2 சீசனில் 31 விக்கெட் அப்படிங்கிறது பெரிய விஷயமாவே பார்க்கலாம். லாரன்ஸ் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் விக்கெட்ஸ் அப்படிங்கிறது நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த ஹார்டான பிச்சில் இவங்களோட பவுலிங் நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்பயும் ஓரளவுக்கு டீசெண்டாக வீசுகிறாங்க. சாஃப்ட் பிச்சில் அந்தளவுக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் கிடைக்கலையோ அப்படின்ற மாதிரி தோணுது. பார்ப்போம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் குறிப்பாக இங்கே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு அகெயின்ஸ்டாக லாரன்ஸ் ஸ்மித்தோட அந்த பால் அப்படின்றது தேவைப்படும் அப்படின்னு பார்க்கலாம். அது குறிப்பாக பவர் பிளேயர்ஸில் கூட சில நேரத்தில் ஓவர்ஸ் போடுவாங்க. சப்னன் இஸ்மாயிலை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் கோட்டா எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு பிளேயர் அப்படின்னு பார்க்கலாம். இப்போதைக்கு நல்ல கம்பேக்கில் இருக்காங்க, சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க, விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியும் இருந்துக்கிட்டு இருக்கு. சமந்தா பேட்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட டேலண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு 2 வருஷம் எக்ஸ்டெண்டும் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பர் பவுலிங் இந்த சீசனில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் பவுலர், ஸ்பின்னர் அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இவங்களுக்கு டிஃப்ரெண்ட் எபிலிட்டியும் இருக்குது. கொஞ்சம் டவுன் பண்ணி பேஸ வீசுகிறாங்க, சம்டைம்ஸ் ஸ்பின் அப்படின்ற மாதிரி இருக்குது. பவர் பிளேஸில் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அப்படின்ற முறையில் இவங்க நல்ல எஃபர்ட்டு எபிலிட்டியோட வீசுகிறாங்க அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. கேட் பேட்டர்சன் பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் எதிர்பார்த்தோம், ஆனால் அதிகமான சான்ஸ் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னே சொல்லலாம். ஹர்லி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லிராய்டு இவங்களுக்கெல்லாம் வந்து சான்ஸ் அவ்வளோ இங்கே கொடுக்கல. சிட்னி தண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அவங்க நிறைய சேஞ்சஸோடு போகாமல் ஒரே மாதிரி போயிட்டாங்க. அதுவே அவங்களோட இன்னொரு சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா இவங்க டீம் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் 3 பிளேயர் இருந்தாங்க. ஸோ 3 டீமில் 3 பிளேயர் இருந்தாங்க அப்படின்றது பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஹெதர் நைட் இருந்தாங்க, சூப்பரான ஒரு பிளேயர் அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு சைடு ஹென்னா டார்லிங்டன் சூப்பர் அப்படின்னு பார்க்க வேண்டியது அவசியம் இருக்குது. ஏன்னா ஹென்னா டார்லிங்டன் பொறுத்த வரைக்கும் ஹாஃப்க்கு அப்புறம் வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால தான் அவங்க டீமில் இருந்தாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம். அடுத்து சமந்தா பேட்ஸோட அந்த பவுலிங் அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதை பார்க்கலாம். ஹெதர் நைட் இந்த சீசனில் 403 ரன் வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்றதையும் நாம் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. என்னோட டீமை ஷோ பண்ணிடுறேன். என்னோட டீம் பொறுத்த வரைக்கும் ஹெதர் நைட் தான் கேப்டன் ஹெதர் நைட் இவங்க ஃபுல் ஓவர் கோட்டா வீசுவாங்களா அப்படின்னு பார்த்தா
லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, அதனால் இவங்களோட அந்த ரோல் அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஸ்மித்தும் இருக்காங்க ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் அப்படின்ற முறையில். ஸோ அவங்களோட ஓவர்ஸை ஹெதர் நைட் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க அப்படின்னும் பார்க்கலாம். இருந்தாலும் ஹெதர் நைட் வந்து இம்பார்ட்டண்டாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஓவர்ஸ் வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மேட்ச்சு விட்டா போச்சு அப்படிங்கிறதுக்கு நாக் அவுட் ஸ்டேஜ், இதை வின் பண்ணாதான் ஃபைனல் அப்படின்ற அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறனால ஹெதர் நைட்டை பொறுத்த வரைக்கும் ஓவர்ஸ் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இங்கிலாந்து கேப்டன் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். நிக்கோலா ஹாங்காங் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான். ஏன்னா நிக்கோலா ஹாங்காங்க்கு பதிலாக இங்கே போன மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்து ப்ரெஸ்டீஜ் எடுத்துக்கணுன்னா எடுத்துக்கலாம். இன்னும் கூட போகணுன்னா கிம்மின்ஸு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இந்த மேட்ச் மாதிரி இதில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷோ பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள எடுக்கிறதுக்கான கிரெடிட் இங்கே இல்லை. ஜார்ஜியா ஹாரிஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா கிரேஸ் ஹாரிஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா கிரேஸ் ஹாரிஸை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் இறங்குறாங்க அப்படின்ற அந்த ஒரு ப்ளஸ் இருக்குது. சடனாக லாங் இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பர்சன்டேஜ் வைஸும் 69 ஆல்மோஸ்ட் 70 அப்படின்ற வகையில் எடுத்திருக்காங்க. அப்போ அவங்க தேவை அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பிளேஸில் இல்லாட்டி நீங்கள் எமிலியா கேரர் எடுத்திங்கன்னா கீழே வந்து நிக்கோலா ஹாங்காங் எடுத்துகிட்டு கிம்மின்ஸ் எடுக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி லாரா ஹாரிஸ் மேலே மிஸ் பண்ணுறோம். ஸோ ஜார்ஜியா வோல் அப்படிங்கிற இடத்துல லாரா ஹாரிஸ் அப்படின்ற மாதிரி போகலாம். ஆனால் அங்கேயும் கிரெடிட் இஷ்யூ அப்படின்றது இருக்குது. இங்கே ஹெய்னஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த ரெண்டையுமே மேனேஜ் பண்ண முடியும். ஹெய்னஸ் பொறுத்த வரைக்கும் 9.5 கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் மேட்ச்சில் இவங்களோட ரோல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. இன்னும் முக்கியமாக பார்த்தோன்னா இங்கே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், லெக் ஸ்பின்னர் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் அப்படின்ற முறையில் அவ்வளோ இல்லை. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஹெய்னஸ் ஒன் டவுன் அந்த மாதிரியோ இல்லை வந்து செகண்ட் டவுன் இறங்கினாலுமே வந்து பெரிய ப்ராப்ளம்லாம் அவங்க நல்ல ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய ஸ்கோர் அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால நான் ஹெய்னஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த பொசிஷனில் 8.5 கிரெடிட் இருக்க டெனமெண்ட் மாதிரி ஆட்கள் எடுத்திங்கன்னா இங்கே ஜார்ஜியா வோலுக்கு பதிலாக நீங்கள் கிரேஸ் ஹாரிஸை லாரா ஹாரிஸை எடுக்க முடியும். கீழே வந்துட்டு ஹாங்காங்க்கு பதிலாக கிம்மின்ஸ் எடுக்க முடியும். ஸோ அப்படி வேணால் நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இது என்னோட டீம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.